திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். புற்றில் வாழறவு மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் அஞ்சேன். கற்றைவார் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி. மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெருமாற்கு கற்றலெறிதா அல்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பார். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி, இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களையும் வணங்கி, உமாபதி சிவமையா அருளிய சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையில கடந்த வகுப்புல நாம சிந்தித்தது 43வது பாடல், அகங்காரம் மனம் அப்படிங்கிறத குறித்து சிந்திச்சோம். அந்த அகங்காரம் எப்படி நமக்கு எழுச்சியை தருது, அது எது கூட சேர்ந்து அந்த ஊக்கத்தை செயல்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து மனமும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத குறித்து கடந்த வகுப்புல நாம சிந்தித்தோம். அதுக்கு எந்தெந்த வாயுக்கள் எல்லாம் இயக்குது அப்படிங்கிற அந்த தச வாயுக்களை குறித்தும் சிந்தித்தோம். இன்றைய சிந்தனையாக 44வது பாடல் பொறிபுலன்களை பத்தி சொல்லி இருக்கிறார். சொன்ன முறை செவி, துவக்கு, நோக்கு, நாக்கு, துண்டம் இவை ஐந்திற்கும் தொகுவிடயமாக மன்னிய சத்த பரிச ரூப ரச கந்தம் மருவியிடும் இவை அடைவே வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி மிகு பாயுவினோடு உபத்தம் பேசல் உறும் ஐந்திற்கும் பிறங்கு ஒலிகொள் வசனம் உன்னறிய கமன தான விசர்க்க ஆனந்தம் உற்றதொழில் பெற்றிடுவது உண்மையாமே. இது நமக்கு பாடலா தந்திருக்கிறாரு. இதனுடைய பதவுரையை நம்ம முதல்ல சிந்திக்கலாம். சொன்ன முறை, அப்போ இதுக்கு முந்தின செய்யுட்கள்ல சொன்ன முறையில் அந்த தைசத அகங்காரத்துல தோன்றக்கூடிய செவி, துவக்கு, நோக்கு, மூக்கு அப்படிங்கிற இந்த நாக்கு, சரி, அந்த ஐந்துக்கும் செவி, மெய், கண், வாய், மூக்கு அப்படிங்கிற இந்த ஐந்துக்கும், இது ஐந்து எது அப்படின்னா ஞானேந்திரியம். இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்கள் தொகு விடயமாக சேர்ந்த விடயங்களாக மன்னிய நிலை பெற்ற
சத்த பரிச ரூப ரச கந்தம், சத்தம் முதலிய இவை இவ்வைந்தும் அடைவே மேவியிடும் முறையே பொருந்தும். அடுத்து வைகாரி அகங்காரத்துல இருந்து தோன்றியதை சொல்றாரு. வாக்கு பாதம், அந்த வாக்கும் பாதமும் பின்னர் அடுத்து வருகின்ற பாணி, பாணின்னா கை, அந்த கையும் மிகு பாயுவினோடு, அந்த மிக்க பாயு அந்த இதோடு உபத்தம், உபத்தம் என்று பேசல் உறும் சொல்லப்படுகின்ற ஐந்திற்கும், இந்த ஐந்திற்கும் கண்ம இந்திரியம், இந்த ஐந்துக்கும் பேர் என்னது அப்படின்னா கண்ம இந்திரியங்கள். பிறங்கு ஒலிகள் மிகுந்த ஓசையுள்ள வசனம் உன்னறிய கமனம், அந்த வசனமும் நினைத்தற்கரிய கமனமும் தானம் விசர்க்கம் ஆனந்தம், இந்த மூன்றும், தானம் விசர்க்கம் ஆனந்தம் அப்படிங்கிற இந்த மூன்று அந்த வசனம் கமனம் இதோட சேர்த்து ஐந்து உற்ற தொழில் ஆகிய கருமங்கள் முறையே அடைவே அப்படின்னா முறையே பெற்றிடுவது உடையனவாக இருத்தலால், உடையனவாகதால் உண்மையாம் இயல்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்பங்க நமக்கு பொறிகளை சொல்றாரு. ஞான இந்திரியத்தையும் கண்ம இந்திரியத்தையும் சொல்லி அந்த ஞான இந்திரியத்துக்கு எது விடயமாக இருக்குது, கண்ம இந்திரியத்திற்கு எது விடயமாக இருக்குது அப்படிங்கன்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. சொன்ன முறை அப்படிங்கிற முதல்ல பாடல்ல ஆரம்பிக்கிறார். சரியா? சொன்ன முறை அப்படின்னா ஞான இந்திரியங்கள் சொன்ன முறை, அது எந்த முறையில சொல்லி இருக்குது அப்படின்னா செவி, துவக்கு, நோக்கு, நாக்கு, துண்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப செவி, துவக்கு, நோக்கு, நாக்கு, துண்டம் இது எல்லாமே வடமொழி சொற்கள். சரியா? இது எல்லாமே வடமொழி சொற்கள். இந்த ஐந்து பொறிகளுக்கும் தொகு விடயமாக, தொகு விடயமாக அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த ஐந்துக்கும் பற்றக்கூடிய விடயம். அதனால இந்த ஐந்தும் பற்றக்கூடிய விடயம் எது அப்படின்னா மன்னிய சப்த பரிச ரூப ரச கந்தம் மருவியிடும், இதுதான் அது பற்றக்கூடியது. அப்ப அந்த செவி அப்படிங்கிறது இந்த சத்தத்தை பற்றக்கூடியது. அடுத்து அந்த துவக்கு அப்படிங்கிறது பரிசம். சரியா? நோக்கு அப்படிங்கிறது அந்த ரூபம், நாக்கு அப்படிங்கிறது ரசம், துண்டம் அப்படிங்கிறது கந்தம். இதெல்லாம் இது விடயத்தை பற்றக்கூடியது. அப்ப அந்த சப்தம் அப்படிங்கிறது ஆகாயம் அப்படிங்கிற பூதத்தை மன்னி இருப்பது. பரிசம் அப்படிங்கிறது காற்று என்கின்ற பூதத்தை மன்னி இருப்பது. ரூபம் அப்படிங்கிறது தீ என்கின்ற பூதத்தை மன்னி இருப்பது. ரதம் அப்படிங்கிறது நீர் என்ற பூதத்தை மன்னி இருப்பது. கந்தம் அப்படிங்கிறது மண் என்ற பூதத்தை மன்னி இருப்பது. அப்ப ஒரு பொருளை அறிவது அப்படின்னா எது அப்படின்னா அதனுடைய குணத்தை தான் நம்ம அறியணும். அதனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத தான் அறியறது தான் அந்த பொருளை அறிவதாக கருதப்படுகிறது. அறிவதுதான் அதான் இவை அடைவே. அடைவே அப்படின்னா அந்த முறையாக வரிசையாக நிரல் நிறையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு, வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி மிகு பாயுவினோடு உபத்தம் பேசல் உறும் ஐந்திற்கும். அடுத்து கண்ம இந்திரியங்களை சொல்றாரு. இந்த கண்ம இந்திரியங்கள் வைகாரி அகங்காரத்துல சரியா ராசத குணம் மிக்கதா இருக்கக்கூடியது. இது ராசத குணம் மிக்கதா இருக்கக்கூடியது. இந்த வைகாரி அகங்காரத்துல இருந்து தோன்றுபவைகள் தான் இந்த கண்ம இந்திரியங்கள். வாக்கு அது எது அப்படின்னா பேச்சு. பாதம் அப்படின்னா அது கமனம். சரியா? பக்கவாட்டில் நடக்கிறது. பின்னர் வரு பாணி அப்படின்னா ஏற்றல் இடுதல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடிய கை. பாயு அப்படிங்கிறது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய எருவாய். உபத்தம் அப்படிங்கிறது அது கருவாய், இன்பம் தரக்கூடிய பகுதி. அப்ப பாயுவு நோடு அப்படிங்கிற அந்த ஓடு உறுப்பு கொடுத்திருக்கிறதுனால அந்த பாயு அப்படிங்கிறது ரெண்டுமே நமக்கு என்னதுதான் கழிவுகளை தான் வெளியேற்றுது. சரி, அந்த பாடல்ல நமக்கு பாயுவினோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாயுவினோடு உபத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஓடு உறுப்பு சேர்த்திருக்குது. அப்ப ரெண்டையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டும் சேர்த்து சொன்னதுனால
இது ரெண்டு என்ன அப்படின்னா கழிவுகளை தான் வெளியேற்றுது. ஆனா கழிவுகளை வெளியேற்றினாலும் அப்ப நமக்கு ஒரு உறுப்பு போதும். கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எதுக்கு 2 உறுப்பு வச்சிருக்குது அப்படின்னா, 2க்கும் பயன் கருதி வித்தியாசப்படுகிறது. பயன்கிறது வித்தியாசப்படுது. எருவாய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுது. ஆனா அதை நம்ம சேமித்துட்டோம், அத கழிவுகளை வெளியேற்றாம வைத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நோய் வரும். ஆனா கருவாய் அப்படி கிடையாது. கருவாயை வெளியேற்றாம நம்ம கட்டுனால் அது நமக்கு உடம்புக்கு என்னப்படும்? பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால பயன் கருதி என்ன பண்ணி இருக்குது? 2ஆக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்றாரு, பேசல் உறும் 5ற்கும். இந்த 5க்கு என்ன பேரு? கண்மை இந்திரியங்கள். பிறங்கு ஒலிகொள் வசனம் உன்னறிய கமன தான விசர்க்க ஆனந்தம் உற்றதொழில் பெற்றிடுவது உண்மை ஆமே அப்படின்னு சொல்றாரு. தொழில் அப்படின்னா பிறங்கு ஒலிகொள், அந்த வசனம், ஓசை பொருந்திய வசனம் அப்படிங்கிறது பேசுதல். வசனித்தல் அப்படின்னா நமக்கு அது பேசுதல். உன்னறிய கமனம் அப்படின்னா அது நடத்தல், ஓடுதல், அதை குறிக்கிறது. தானம் அப்படின்னா ஏற்றல், இடுதல். விசர்க்கம் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுவது. ஆனந்தம் அப்படின்னா இன்புறுதல். இந்த 5 தொழில்களையும் செய்வது இந்த கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம ஏற்கனவே எதுல பார்த்திருக்கிறோம் அப்படின்னா உண்மை விளக்கம் அப்படிங்கிறதுல நம்ம இந்த பகுதியை குறித்து சிந்தித்துதான் வந்திருக்கிறோம். சரியா? இந்த பொறிபுலன்கள் எப்படிலாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப அதை செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு 5 நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அந்த 5 நிலைகள் எப்படி அப்படின்னா, உறுப்பு இருக்கணும், அதுல அந்த பொறி இருக்கணும், அதனுடைய ஆற்றல் இருக்கணும், அதனுடைய விடயம் எப்படி, எது, இந்த பஞ்சபூதம், தன்மாத்திரை, அந்த கண்மேந்திரியம், அந்த பொறி, அதனுடைய உறுப்பு, அதனுடைய ஆற்றல் அப்படின்னு இந்த 5 இருந்தாதான் நம்ம ஒரு விடயத்தை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பாடல்லையும் வருது. சரி, அந்த பஞ்சபூத குணமும் தொழிலும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஞான இந்திரியமும் கண்மேந்திரியத்தையும் பார்த்திருக்கிறோம். இந்த ஞானேந்திரியம் 5 எது, அதனுடைய விடயம் 5 எது. அடுத்து கண்மேந்திரியம் 5 எது, அதனுடைய விடயம் 5 எது அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அடுத்து இந்த பஞ்சபூதம் அப்படின்னா இதுல 2 பூதங்களும் வந்துடும். தன்மாத்திரையும் வந்துடும், தூல பூதமாகிய அந்த பூதங்களும் வந்துடும். சூக்கும பூதம் 5 வந்துடும், தூல பூதம் 5 வந்துடும். அப்ப அந்த சூக்கும பூதமும் தூல பூதமும் சேர்ந்து இந்த கண்மேந்திரியங்கள் கூட எப்படி நமக்கு ஒரு விடயத்தை அறிய முடியுது, இல்ல ஞான இந்திரியங்கள் கூட சேர்ந்து எப்படி நமக்கு விடயத்தை அறிய உதவுது அப்படிங்கிறத இந்த பாட்டுல சேர்த்து பார்க்கலாம். இப்ப 45வது பாடல், பஞ்சபூதமும் பஞ்சபூத குணமும் தொழிலும். முந்திய 5பூதங்கள் வான் ஆதியாக முயங்கிய நற்செவி, நாசி, கண், நா, மெய் முறையால் இந்தவையின் நின்று வரும் 5புலனும் உயிர்தாம் எய்தும் வகை தம் உருவில் இலங்கியிடும் புறத்தும் அடைய இடம் கொடுக்கும் நிரந்தரமாய் வானம் வாயு மிக சலித்து எவையும் திரட்டும் தீ வெம்மை தந்தவை கட்டு ஒன்றுவிக்கும் நீர் குளிர்ந்து பதமே தரும் உரத்து தரிக்கும் முந்து தரணிதானே. இந்த பாடலை நம்ம உண்மை விளக்கத்துல அழகா சிந்திச்சிருக்கிறோம். இதனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய தொழில் அப்படின்னா அதுல நல்ல விரிவாகவே அதுல சொல்லி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட நம்ம பஞ்சபூதத்துக்கு உண்டானது மட்டும் 9 பாடல்கள்ல நமக்கு சொல்லி இருப்பாரு. இங்க நமக்கு பஞ்சபூதத்துக்கு ஒரு பாடலே சொல்லி இருக்கிறார். சரி, முந்திய 5பூதங்கள் வான் ஆதியாக. வான் ஆதியாக அப்படின்னா ஆகாயம் முதலாக. வான்கிறது ஆகாயம், ஆதியாக அப்படிங்கும்போது முதலாக. தூலபூதம். சரியா? நமக்கு அதான் முதல்ல சொல்லியிருந்தோம், நம்ம இந்த 36 தத்துவங்கள் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருந்தாதான் பாடம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இப்ப நம்ம
36 தத்துவங்கள்ல நாத தத்துவத்திலிருந்து மேல இருந்து கீழே வந்து இப்ப அடியில வந்து நிக்கிறோம். சரியா? பஞ்சபூதத்தோட முடிய போகுது. அது வரைக்கும் வந்து நிக்கிறோம். 36வது தத்துவம் வரைக்கும் வரப்போறோம். உண்மை விளக்கத்துல கீழே இருந்து படிப்போம். சரி, இப்ப முந்திய முதல் காரணமாக சொல்லப்பட்ட ஐம்பூதங்கள், இந்த 5 சூக்கும பூதங்கள், அதாவது இந்த தன்மாத்திரைகள், முயங்கி முயங்கிய இந்த உயிரோடு இயேத நல் செவி நாசி கண் நா மெய் முறையால் இந்த நல்ல செவி முதலிய இந்திரியங்களுக்கு இடமாய் நின்று இந்த வயின் நின்று இந்த இந்திரியங்களினிடத்தில் இருந்து வரும் தொழில்பட்டு வருகின்ற ஐம்புலனும் 5 புலன் அறிவுகளையும் உயிர்தாம் இந்த உயிர்கள் எய்தும் வகை வாங்கும்படி அந்த இந்திரியங்களுக்கு வாங்கும்படி செய்து தம் உருவின் தன் சொரூபத்தோடு இலங்கியிடும் விளங்கும் புறந்தும் அந்த புறத்திருக்கக்கூடிய புறபூதங்கள், அதாவது தூலபூதங்கள், வானம் அது ஆகாயம், வந்தடைய அந்த பூதங்கள் வந்து தங்க, நிரந்தரமாய் வெளியாகி இடங்கொடுக்கும் இடங்கொடுத்து நிற்கக்கூடியது வாயு, இந்த வாயுவானது மிக சலித்து மிகவும் அசைவு உடையதாகி எவையும் திரட்டும் எல்லா பொருள்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியது, திரட்டும், திரட்டி ஒரு இடத்துல குவிக்கும். தீ, இந்த தேயுவானது வெம்மை தந்து வெப்பத்தை கொடுத்து அவை கட்டு அவற்றை என்ன பண்ணும், சுட்டு அவை சுட்டு அவற்றை சுட்டு ஒன்றுவிக்கும் ஒன்றுபடுத்தும். அப்ப தீ வந்து என்ன பண்ணணும்னா அது ஒன்றுபடுத்துறது ஒரு இடத்துல குவிக்க கூடியது, இது ஒன்றுபடுத்துறது என்ன பண்ணுது அப்படின்னா சாம்பல் ஆக்கக்கூடியது, எல்லாத்தையும் எரித்து ஒரே பொருளாக்கி விடுவது. நீர், இந்த அப்புவானது குளிர்ந்து பதம் தரும், அவற்றுக்கு என்ன பண்ணும், பதம் கொடுத்து நிற்கும், பதப்படுத்தி நிற்கும். முந்து தரணி, இந்த முந்திய பிருத்திவியானது உரத்து கடினமாகி தரிக்கும் தாங்கி நிற்கும். இது நம்மளுடைய இந்த பாடலுடைய பத உரைகள். சரியா? அப்போ இது எல்லாம் எப்படி தொழில்படுது அப்படின்னா நம்ம இதை உண்மை விளக்கத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். சரியா? ஏற்கனவே இது சிறந்ததாக நம்ம உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கிறோம். உண்மை விளக்கத்துல 12வது பாடல் ஞான இந்திரியங்கள் அறியும் முறை அப்படிங்கிறதுல பார்த்தோம். வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகு தோல் கால் இடமாக ஊனமாய் பரிசந்தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படிங்கிறதுல நம்ம அழகா பார்த்திருக்கிறோம். அப்ப முதல்ல இந்த விடயங்களை எப்படி அறியுது அப்படின்னா செவி என்கின்ற பொறி. சரியா? முதல்ல செவி என்கின்ற பொறி நமக்கு 5 பார்க்கணும். முதல்ல உறுப்பு, செவிங்கிறது காது சொல்றமா இல்லையா? அப்ப அந்த செவி என்கின்ற அந்த உறுப்பில் செவி என்கின்ற பொறி வான் என்ற பூதத்தையும் ஓசை என்ற தன்மாத்திரையையும் துணை கொண்டு சப்தம் என்ற விடயத்தை அறியும். இதுதான் விடயத்தை அறியக்கூடியது. நமக்கு ஒரு ஒலி எப்படி அறியணும் அப்படின்னா காது, அதை நம்ம செவின்னு தான் சொல்றோம், காதுங்கிறத செவின்னு தான் சொல்றோம். அது வந்து உறுப்பு. சரியா? ஆனா அதனுடைய ஆற்றல் அதுவும் நம்ம என்னதான் சொல்றோம், செவின்னு தான் சொல்றோம். அப்பம் செவி என்ற உறுப்பு செவி என்ற பொறியில் வான் என்ற பஞ்சபூதத்தையும், சரியா, அது தூலபூதம், ஓசை என்ற தன்மாத்திரையும், தன்மாத்திரைங்கிறது சூக்கும பூதம், சூக்கும பூதத்தையும் துணை கொண்டு சப்தம் என்ற விடயத்தை அறியும். இது செவி அறியக்கூடிய முறை. அடுத்து தோல். தோல் எப்படி அறியும் அப்படின்னா தோல் என்ற உறுப்பில் நின்று கொண்டு தோல் என்ற பொறி காற்று என்ற பூதத்தையும் தூல பூதத்தையும் பரிசம் என்ற சூக்கும பூதம் அல்லது தன்மாத்திரையையும் துணை கொண்டு ஊறு என்ற விடயத்தை அறியும். அடுத்து கண். கண் என்ற உறுப்பில் கண் என்ற பொறி தீ என்ற பூதத்தையும், அது பஞ்சபூதம்,
ஸ்தூல பூதம். ஒளி என்ற தன்மாத்திரையையும் அல்லனா சூக்கும பூதம். ஒளி என்பது சூக்கும பூதம் இல்லைன்னா தன்மாத்திரைன்னு சொல்லப்படுது. சூக்கும பூதத்தையும் துணை கொண்டு உருவம் என்கின்ற விடயத்தை அறியும். அப்போ இது 3 இதுக்கு சொல்லியாச்சு. அடுத்து நாக்கு மூக்கு எப்படி அறியும் அப்படிங்கறத அந்த 13வது பாடல்ல சொல்லியிருந்தாரு உண்மை விளக்கத்துல. நன்றாக நீர் இடமா நார் ரதம்தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூயிடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அப்ப நாக்கு, நாக்கு என்ற உறுப்பில் நாக்கு என்ற பொறி நீர் என்ற தூலபூதத்தையும் ரதம் என்ற தன்மாத்திரையும் கொண்டு சுவை என்கின்ற விடயத்தை அறியும். இது நாக்கு. அடுத்து மூக்கு. மூக்கு என்ற உறுப்பில் மூக்கு என்ற பொறி மண் என்ற பூதத்தையும் கந்தம் என்ற தன்மாத்திரையையும் துணை கொண்டு மனம் என்கின்ற விடயத்தை அறியும். அப்போ ஒரு விடயத்தை அறியணும்னா மேலோட்டமாக சொல்லுவதற்கே எத்தனை தேவைப்படுது? 5 தேவைப்படுது. சரியா? அந்த உறுப்பு இருக்கணும், அதுல அந்த ஆற்றல்ங்கிற பொறி இருக்கணும். ஏன்னா உறுப்பு இருக்கும். ஏன் உறுப்பும் பொறியும் ரெண்டும் ஒரேதான் நான் அடியேன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப காதுங்கிறோம், இத செவின்னு சொல்றோம். ஆனா காது எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா கேட்கக்கூடிய ஆற்றல் அதுதான் பொறி. அப்ப காது இருந்தா கேட்கணும், அதுக்குதான் அந்த ஆற்றலை சொல்லுது. அப்ப செவி என்ற உறுப்பில் செவி என்ற ஆற்றல் அதான் பொறி. ஏன்னா பொறியும் நம்ம உறுப்பையும் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது, எல்லாம் வேற வேற. சரியா? ஆனா ஏன் ஒரே வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது பேச்சு வழக்குல சொல்லப்படுது. காரணத்தை சரியா அந்த காரியமாக சொல்லப்படுவதனால அது பேச்சு வழக்குல ரெண்டுக்கும் ஒண்ணுதான் சொல்றது. அதனால பொறி உறுப்பு ரெண்டையுமே ஒரேதான் சொல்லுது, காரணத்தை காரியத்தில் ஏற்றி சொல்வதால. அதனால அது அப்படி சொல்லப்படுதோ. அதுபோல இந்த இந்திரியங்கள் இது எல்லாமே எதால ஆனது? இது எல்லாமே தத்துவங்கள் தான். சரியா? அதான் முந்திய 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள் முன்பு சொல்லப்பட்ட 5 பூதங்களும் எப்படி விடயமாக நமக்கு தருதுன்னா, பான் ஆதியாக முயங்கிய நற்செவி நாசி கண் நா மெய் முறையால் இந்த வானத்தை ஆதியாக கொண்டு முயங்கி நற்செவி அது அந்த ஞான இந்திரியங்களால் அறியப்படுகின்ற நல்ல செவி, நாசி கண் மெய்ங்கிறது அது தோல். சரியா? பரிசத்தை அறியக்கூடியது. அப்போ இது இந்த முறையாலதான் இது எல்லாம் அறிகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு தூலமாக வெளியில இருந்து சொல்லப்படுது. சரியா? அப்ப இன்னும் உள்ள போகணும் அப்படின்னா இதுல மனம் சம்பந்தப்படும். மனம் சம்பந்தப்பட்டதுக்கு அடுத்து அந்த கரணங்கள் சம்பந்தப்படும். அந்த கரணங்கள் சம்பந்தப்பட்ட பிறகு நமக்கு அந்த இது எல்லாம் ஆன்ம தத்துவங்கள்ல வரக்கூடியது. அதுக்கடுத்து வித்யா தத்துவங்கள் சம்பந்தப்படும். வித்யா தத்துவங்கள்ல இருந்து சிவ தத்துவங்கள் சம்பந்தப்படும். அப்ப இந்த 36 தத்துவங்களும் சம்பந்தப்பட்டுத்தான் நமக்கு என்ன ஆகுது? ஒரு விடயத்தை அறிய முடிகிறது. அப்ப அந்த விடயங்களை அறியணும் அப்படின்னா அதுக்கு மேல பெருமானுடைய அந்த இச்சா கிரியா ஞானா சக்திகள் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால அந்த பெருமானுடைய இச்சையினால, சரியா, இச்சா சக்தி தான் என்ன பண்ணுது? மனதை இயக்குது அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அத படிமுறைய போன வகுப்புல சொன்னோம். மனதை எப்படி இயக்குது அப்படிங்கிறது அந்த 4 ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம். அது மாதிரிதான் அப்ப அந்த பெருமானுடைய அந்த இச்சா கிரியா ஞானா சக்திகள் தான் அந்த சிவதத்துவங்களை இயக்கி, அந்த சிவதத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்கி, வித்யா தத்துவங்கள் இந்த ஆன்ம தத்துவங்களை இயக்குது. அப்படி இயக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியுது? ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னு நமக்கு இதுல நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து நம்ம இங்க அந்த இதுல எப்படி அறியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வானம் புறத்தும் வந்து அடைய இடம் கொடுக்கும் நிரந்தரமாய். இது நம்ம இப்போ இந்த கருவிகள் எப்படி ஒரு விடயத்தை அறியுதுன்னு பார்த்திருக்கிறோம். இந்த இப்போ நம்ம சொல்ல போறது என்ன செய்யுது, அதனுடைய தொழில் எப்படி இருக்குது, குணம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வானம் என்பது
புறத்து வந்து அடைய ஆகாயம் என்ற பூதம். சரி, அந்த ஆகாயம் என்ற பூதம் புறத்தினாலே மற்ற பூதங்களுக்கு, இந்த 4 பூதங்களுக்கும் நிரந்தரமாய், சரியா, இது இந்த ஆகாயம் என்பது வியாபகமாக நின்று கொண்டு மற்ற பூதங்களுக்கு இடம் கொடுக்கும். சரியா, வெளியாகி, அந்தரம்ங்கிறது வெளியாகி இருந்து இவற்றிற்கு இடம் கொடுக்கும். இடம் கொடுப்பது, சரியா, இடம் கொடுக்கிறது அதனுடைய தொழில். சரி, அடுத்து வாயு. வாயு மிக சலித்து எவையும் திரட்டும். இந்த வாயுவானது என்ன பண்ணும்? மிக சலித்து, மிகவும் சலனம் உடையதா. மிகவும் சலனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு துளி அளவு நேரம் கூட என்ன பண்ணாது, அது அமைதியாக இருக்காது. ஒவ்வொரு நேரமும் சலனப்பட்டு கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும். அசையாம அதால இருக்கவே முடியாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு அடை கொடுத்திருக்கிறாரு, மிகு சலனம் உடையதாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப மிகவும் சலனப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு துளி அளவு கூட சலனம் இல்லாமல் இருக்காது. அப்படி சலனப்பட்டு கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, சலித்து, மிக சலித்து, சலனமுடையதாய் சலித்து திரட்டவும் செய்யும். சரியா, எல்லாவற்றையும் திரட்டும், ஒரே இடத்துல கொண்டு சேர்த்துரும். நம்ம இப்போ சூறாவளி காற்றுலாம் பாக்குறோம், அங்கங்க இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், காற்று பரசி அடித்து கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கும். அதான் இது சலித்து திரட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த குவிச்சிரும், ஒரே இடத்துல குவிக்கும். திரட்டுதல் என்பது அதனுடைய தொழில், சலித்தல் என்பது அதனுடைய குணம். அடுத்து தீ. இந்த தீ அப்படிங்கிற என்ன பண்ணுது அப்படின்னா, தீ வெம்மை தந்தவை சுட்டு ஒன்றுவிக்கும். வெம்மை தந்து, அதனுடைய குணம் என்னது, வெம்மை. அப்ப தீங்கிறது எப்பவும் சுட்டு கொண்டே இருக்கக்கூடியது, வெம்மை. சுட்டு அந்த பொருள்களை ஒன்றுவிக்கும். அங்க நம்ம பறந்து சலித்து திரட்டி ஒன்றுவிக்கும். சரி, அது குவிக்கிறது, ஒரே இடத்துல கொண்டு மொத்தமா போட்டாலும் எல்லா பொருள்களும் தனித்தனி பொருளா தான் இருக்கும். இப்போ ஒரு இலை சருகு வந்திருக்கும், ஒரு பிளாஸ்டிக் வந்திருக்கும், ஒரு பேப்பர் வந்திருக்கும், எல்லாம் கிடக்கும். ஆனா அது எல்லாம் மொத்தமா கொண்டாந்து பறந்து சலித்து திரட்டும். திரட்டு ஒன்று ஒரு இடத்துல குவித்து வைக்கிறது, அது காற்றினுடைய வேலை. ஆனா இங்க இந்த தீ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்றுவித்தல் அப்படின்னா எல்லாத்தையும் அதை சுட்டு, அதை எரித்து ஒரே பொருளாக்கி விடும். அதாவது மறுபடியும் எரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, அதுல பேப்பர் இருக்கிறது தெரியாது, சருகு இருக்கிறது தெரியாது, பிளாஸ்டிக்ங்கிறது தெரியாது, எல்லாம் சாம்பல் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றிவிடும். அதான் ஒன்றுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நீர். இந்த நீர் குளிர்ந்து பதமே தரும். இந்த நீர்ங்கிறது என்ன பண்ணுது, குளிர்ந்து பதத்தை தருகிறது. நீரின் குணம் அது என்னது, குணம்ங்கிறது பதப்படுத்துதல். சரியா, குளிர்ச்சி, குளிர்ச்சி என்பதுதான் குணம், அதனுடைய குளிர்ச்சி குணம். பதப்படுத்துதல் என்பது அதனுடைய தொழில். எவ்வளவு கடினமாக இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணும், பதப்படுத்தி விடும். அதுதான் அதனுடைய தொழில். அப்போ இந்த குளிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு வயதானவர்கள்லாம் பார்த்திருப்போம், என்ன பண்ணிருப்பாங்க, நோயாளிகளா படுத்திருப்பாங்க. தோல் நமக்கு எல்லாமே புறத்து உள்ள தோல் எப்படிப்பட்டது, கடினமான தோல் தான். ஆனா ஈரம் இருந்து இருந்து படுத்த படுக்கையா கிடந்து பெட்சோர் அப்படின்னு சொல்லுவோம், படுக்கையில வரக்கூடிய புண். அந்த மாதிரி புண் வந்து என்ன ஆகும், தோலையே என்ன பண்ணும், பிச்சு விட்டுரும். அப்ப அந்த இடத்தை இலக செய்து விடுகிறது. அதான் அதனுடைய தன்மை. சரியா, அதான் நீர் குளிர்ந்தே பதமாக்கும். அந்த தோலை எல்லாம் பதப்படுத்தி பிச்சு புண்ணாக்கி விட்டுரும். அதுல குளிர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து உரத்து தரிக்கும் முந்தி தரணிதானே. அப்போ முந்து தரணிதான், எல்லாவற்றுக்கும் முந்திய பிருத்திவி, அதுதான் தரணி அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் மண் தத்துவம். சரியா, 36வது தத்துவமாக இருக்கக்கூடிய தத்துவம். கடைசியாக
இருக்கக்கூடியது. சரியா? முதல்ல மேல இருந்து தத்துவம் தோற்ற முறையில வந்தா மேல இருந்து வரும்பொழுது இங்க கீழே வரும்போது 36வது தத்துவமாக இது வருது, இந்த மண் தத்துவம். ஒடுக்க முறையில பார்த்தோம்னா முதல்ல மண் தத்துவம் தான் ஒடுங்கும், அடுத்து நீர் தத்துவம் ஒடுங்கும், அடுத்து தீ, அடுத்து வாயு, அடுத்து ஆகாயம், அடுத்து தன்மாத்திரைகள், கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னு மனம், அந்த கரணங்கள் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா உள்ள ஒடுங்கி கொண்டே போகும். இந்த மண் அப்படிங்கிற தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா தாங்குதல் அப்படிங்கிறதையும் சரியா கடினத்தன்மையுமா இருக்கும். சரியா? தரித்தல் என்பது அதனுடைய தொழில், உரம் அப்படிங்கிறது அதனுடைய குணம், உரத்து போய் இருக்கிறது. சரியா? நல்லா திண்ணமா இருக்கிறது, அது அதனுடைய குணம். தரித்தல் அப்படின்னா தாங்குதல், அது அதனுடைய தொழில் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. இது எல்லாமே நமக்கு அந்த உண்மை விளக்கத்துல நம்ம இதையெல்லாம் சிந்தித்த பாடல்கள் தான் இந்த பொறிகளும் பஞ்சபூதங்களும். அப்ப இந்த 2 பாடல்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒரு விடயத்தை நம்ம எப்படி அறிகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பொறி புலன்கள் அப்படிங்கிற அந்த ஞான இந்திரியமும் கண்மை இந்திரியத்து கூட இந்த தன்மாத்திரையும் பஞ்சபூதமும் சூக்கும பூதமும் தூல பூதமும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்து நமக்கு எப்படி ஒரு விடயத்தை அறியுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த கண்மேந்திரியங்கள் எல்லாம் எப்படி ஒரு விடயத்தை அறியுது அப்படின்னா வாய், நமக்கு கண்மேந்திரியங்கிறது வாய் சொல்லியிருக்கோமா இல்லையா? வாய் என்கின்ற உறுப்பு சரியா அந்த பொறியில் நின்று, வாய் என்கின்ற பொறியில் நின்று ஆகாயம் என்னும் பூதத்தையும் சப்தம் என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு பேசுதல் என்ற தொழிலை செய்யும். அப்ப இது தொழிலை செய்யும். அப்பல நம்ம ஞான இந்திரியங்கள் பார்க்கிறது அது அறியும், அது விடயத்தை அறியக்கூடியது. இது என்ன பண்ணுது? தொழிலை செய்யக்கூடியது. அடுத்து கால், கால் என்ற உறுப்பு கால் என்ற பொறியில் சரியா நின்று கொண்டு காற்று என்ற பூதத்தையும் பரிசம் என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு ஓடுதல் நடத்தல் என்கின்ற தொழிலை செய்யும். அடுத்து கை, கை என்ற உறுப்பில் கை என்ற பொறி தீ என்ற பூதத்தையும் உருவம் என்கின்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு ஏற்றல் இடுதல் என்கின்ற தொழிலை செய்யும். இதெல்லாம் தொழிலை செய்யக்கூடியது. அடுத்து எருவாய், எருவாய் என்னும் உறுப்பில் எருவாய் என்னும் பொறி நின்று கொண்டு நீர் என்கின்ற பூதத்தையும் சுவை என்கின்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு கழிவுகளை வெளியேற்றுதல் என்ற செயலை செய்யும். அடுத்து கருவாய், இந்த கருவாய் சரியா கருவாய் அதான் குறி, குறி என்ற உறுப்பில் கருவாய் என்கின்ற அந்த பொறியையும் மண் என்கின்ற பூதத்தையும் மனம் என்கின்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு ஆனந்தம் என்கின்ற தொழிலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது எல்லாமே இந்த ஞான இந்திரியங்களும் கண்மை இந்திரியங்களும் எப்படி ஒரு விடயத்தை அறிகிறது, எப்படி ஒரு விடயத்தை இந்த தொழிலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த பாடல்களை நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். 44வது பாடலும் 45வது பாடல்களையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று பற்றுக்கோடாதான் நின்று இது எல்லாமே செய்யுது. ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னொரு அதுக்குண்டான விடயம் நமக்கு வெளிப்படாது. அதனால இந்த இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு செய்ய முடியும், ஒரு விடயம் கிடைக்கும். அடுத்த பாடல் சொல்றாரு கருவிகளோடு கூடுவது, இந்த பிறப்பு உடல் இட அறிவு வேறுபாட்டை குறிச்சு சொல்றாரு. இது எல்லாம் நமக்கு எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத அடுத்து இந்த 46வது பாடல்ல சொல்றாரு. இந்நிலையில் 5 சுத்தம் 7 சுத்தா சுத்தம் எண் 3 அசுத்தம்
என்னும் இவை 36ஆம். மன்னிய தத்துவங்கள் இடை மயங்கி நெடும் துயர்தாம் மருவும் உரு நிலை அழிய வரும் பொழுது வரியார் பன்னகம் அண்டசம் கனவு படர்வகையே முன்னம் பகர வரும் கலாதி நிலை பரவிய சூக்குமமாம் தன் உருவில் அணைந்து பயன் அருந்தி அரண் அருளால் தரையின் இடை வரும் என்று சாற்றும் நூலே. இது நமக்கு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த நிலையில் ஐந்து சிவதத்துவங்களும் சுத்தம், அது சுத்த தத்துவங்கள் எனவும், ஏழு வித்யா தத்துவங்களும், அது சுத்தா சுத்தம், சுத்தா சுத்தம், அதுல கலப்பு ரெண்டுமே இருக்கக்கூடியது, சுத்தமும் இருக்கு கலப்பு இருக்கு, அதனால சுத்தா சுத்தங்கள் சுத்த தத்துவங்களும் எண் மூன்று அப்படின்னா 8 என்று 3 24 ஆன்ம தத்துவங்களும் அசுத்தம் என்னும் இது அசுத்த தத்துவங்கள் எனவும் வகைப்படுத்தி பேசப்படுகின்ற இவை இந்த தத்துவங்கள் 36ஆம். இது எல்லாம் எத்தனை? மொத்தம் 36 தத்துவங்கள் ஆகும். மன்னிய இப்படி நிலை பெற்ற தத்துவங்களிடை, இந்த தத்துவங்களிடத்தில் மயங்கி, இந்த தத்துவங்களுக்குள்ளதான் மயக்கமே வருது, மயங்கி நெடும் துயர்தாம் பெரும் துயரத்தை மருவும், எது மருவும்? இந்த உயிர் மருவும், இந்த துன்பத்தை எல்லாம் மருவக்கூடியது நெடும் துயரம், சரியா, பெரிய துன்பத்தை அடையக்கூடியது இந்த உயிர். ஒரு நிலை, இந்த உடம்பின் நிலையானது அழிய வரும் பொழுது, அழியும் பொழுது வரியார் கோடுகள் பொருந்திய பன்னகம், சரியா, பன்னகம்னா பாம்பு, அண்டசம் குஞ்சு, முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடியது, சரியா, கனவு, சரியா, அது தேகம் போவது போல, அடுத்து படர் வகையே போவது போல, முன்னம் பகர முன்பே சொல்லி வரும் கலாதி நிலை, இந்த விளக்கப்பட்ட கலை முதலிய தத்துவ கூட்டம் பரவிய சேர்ந்த சூக்குமமாம் சூக்கும தேகமாகிய தன் உருவில் தனது புரியட்ட தேகத்தோடு அணைந்து, சரியா, அடைந்து எங்க அடையும்? பூதசார யாதனா சரீரங்களை எடுத்து சொர்க்க நரகங்களை அடைந்து பயன் அருந்தி இன்ப துன்பங்களை நுகர்ந்து அரண் அருளால், மறுபடியும் சிவனுடைய சங்கல்பத்தால் தரையினிடை மீளவும் இந்த பூமியில வரும் என்று பிறக்கும் என்று நூல் சாற்றும் சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. அப்போ இந்த பாடல்ல புரியட்டகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா. பூதம் 5, தன்மாத்திரை 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணம் அதுல 3 தான், சரியா. குணம் 1, பிரகிருதி மாயை 1, ஞானேந்திரிய 5, கலாதி 5 ஆக இந்த 8 கொத்துக்களும் புரியட்டகம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்நிலையில், இந்த நிலையில் 5 சுத்தம். அப்போ இந்த நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா தத்துவங்கள்ல சுத்த தத்துவங்கள் எது அப்படின்னா சுத்த வித்தை முதல் சிவ தத்துவம் வரை உள்ள, சரியா, 5ம் ஆன்மாக்களுக்கு அது அறிவையும் செயலையும் விளக்கக்கூடியவை, சரியா. ஆனா அது நேரடியாக நமக்கு உடம்பாக வருவது இல்லை. இந்த 5ம் அது இயக்கக்கூடியது, அது செலுத்தக்கூடிய தத்துவங்கள். அதனால அது என்ன சொல்றோம்? பிரேரக தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிரேரகம் அப்படின்னா செலுத்துதல், சரியா, செலுத்தக்கூடியது. அடுத்து 7 சுத்தா சுத்தம், 7 தத்துவங்கள் உள்ளது வித்யா தத்துவம், சரியா. இது கலப்பு மாயையில தோன்றினது. அதனாலதான் இதுல என்ன இருக்குது? சுத்தமும் இருக்குது அசுத்தமும் இருக்குன்னு சொல்லி இது சுத்தா சுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது, சரியா. கலப்பு 7 தத்துவங்கள், இது வித்யா தத்துவங்கள். எண் 3ம் அசுத்தம் அப்படின்னு.
எண் 3 அப்படின்னா 8 இன்று 3 24 தத்துவங்கள் அசுத்தம். அது இந்த ஆன்ம தத்துவங்கள். அந்த 24 ஆன்ம தத்துவங்களும் அசுத்த தத்துவங்கள் அப்படின்னு இந்த 3 வகையா பிரிச்சு 5, 7, 24. இந்த 5, 7, 24 இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை வரும் அப்படின்னா 36 தத்துவங்கள் வரும். அப்ப 5 தத்துவம் சுத்தம், 7 தத்துவம் கலப்பு, 24 தத்துவம் அசுத்தம். ஆக மொத்தம் 36 தத்துவம். ஆனா இதுல நமக்கு உடம்பா வரக்கூடியது அந்த 7ம் 24ம் இருக்கக்கூடியதுதான் உடம்பா வரக்கூடியது. அப்ப 31 தத்துவங்கள் நமக்கு உடம்பா வரும். 5 தத்துவங்கள் நமக்கு உடம்பா வராது. அது பெருமானுக்கு கருவியாக இருந்து நம்மளை செயல்படுத்தும். இந்த மீதி இந்த 31ஐயும் அது செயல்படுத்தக்கூடியது. அதான் மன்னிய தத்துவங்கள் இடைமயங்கி. இந்த 36 தத்துவங்களும் நமக்கு கருவியா நிக்கிறதுனால அதுல 31 தத்துவம் என்ன ஆகுது? உடம்பா வருது. சரியா? 5 தத்துவங்கள் நமக்கு உடம்பா வர்றது இல்ல. ஆனா இதுல என்ன ஆகுது? இந்த தத்துவங்கள் அப்படிங்கிறதுல இதுல முழுவதும் இந்த அறிவு மயக்க அறிவாக, சரியா, இதுல மயங்குது. அதனாலதான் ஆணவ மலத்தை, சரியா, அதனால என்ன செய்ய நம்ம வியாபகமா ஆக முடியல. சரியா? நம்ம அதுக்கு அடங்கிடும், அதனுடைய ஆற்றலுக்கு அடங்கி இருக்கிறோம். சரியா? அதுல ரெண்டு காரியப்பட்டு அந்த இருளா இருக்கிறதுனால, இந்த ஆணவம் நம்மளை சார்ந்து இருளா இருந்து காரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு மயக்கம் இருக்குது. அதான் நெடுந்துயர்தான் மருவும். சரியா? அந்த விடயங்கள்ல மயங்குறோம். இங்க இருக்கக்கூடிய விடயங்கள்லயே நமக்கு இச்சை அதிகமாகிட்டு இருக்குது. அந்த இச்சை அதிகமாகிறதுனால மயங்க மயங்க நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னா நல்வினை தீவினை செய்கின்றோம். சரியா? அதனால நல்வினை தீவினை செய்கின்றோம். நல்வினை தீவினை அப்படிங்கும் பொழுது அந்த நல்வினை நமக்கு இன்ப பயனாகவும், தீவினை அப்படிங்கிறது அது நமக்கு துன்ப பயனாகவும் தருது. அப்ப அதுல நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறுபடியும் கருத்து வச்சிடுறோம். சரியா? விருப்பு வெறுப்பை அதுல திணித்து விடுகிறோம். அப்படி விருப்பு வெறுப்பை திணிக்கிறதுனால மறுபடியும் பிறவிக்கு தள்ளப்படுகிறோம். பிறவி சுழலுக்குள்ள. அதான் நெடுந்துயர்தான் மருவி அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அதிகமான துன்பத்தை தருவதற்கு என்னது? நம்ம அதுல இருந்து மீள முடியாமல் மருவிக்கொண்டே அதுக்குள்ளே சுழல்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அறிவில் குற்றம் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? செயலிலையும் குற்றம் இருக்கத்தான் செய்யும். அப்ப கேவலத்தை விட இது நமக்கு என்னது? துன்பம் அதிகமா அப்படின்னு கேட்டா கேவலம் தான் பெருந்துன்பம். நமக்கு கேவலம் தான் என்னது? பெருந்துன்பம். ஏன் அப்படின்னா கேவலத்துல நமக்கு கருவிகள் இல்ல. கருவிகள் இல்லாததுனால நமக்கு அதிகமான துன்பம். அந்த துன்பம்ங்கிறதே நம்ம உணராம இருக்கிறோம். அதனால நமக்கு அது தெரிவதில்லை. இங்க நமக்கு மாயா காரியங்களால உடம்பு கொடுத்திருக்குது. அதனால இது ஒளி. சரியா? இது நமக்கு வெளிச்சத்தை தருது, அறிவை விளங்க செய்யுது. அதனால இது நமக்கு பார்க்கதான் துன்பமா தருது. சரியா? நமக்கு துன்பமா தெரிஞ்சாலும் இது என்னதுதான் செய்யுது? நமக்கு அறிவை கொஞ்சம் கொஞ்சம் விளக்க செய்யுது இந்த மாயா காரியங்கள். அதனால இது ஓர் அளவான துன்பமை தவிர பெருந்துன்பம் கிடையாது. அந்த ஆணவம் தான் நமக்கு என்னது? பெருந்துன்பம், மீளா துன்பம். சரியா? ரொம்ப கடுமையான துன்பம் அப்படின்னு சொல்லப்படுது. சகலம்ங்கிறது மீடியமான ஒரு துன்பம். அடுத்து சுத்தம் அப்படின்னா அங்க துன்பம் இல்லையா அப்படின்னா ஆமா, அது சுத்தம் என்பது துன்ப கலப்பு இல்லாத இன்பம். சரியா? துன்ப கலப்பு இல்லாத இன்பம். அதனாலதான் அது சுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு அறிவு விளங்காம இருந்தா ரொம்ப துன்பம். சரியா? ஒரே துன்பமயம், துன்பத்தை மட்டும்தான் அது காட்டும். இப்போ அந்த இன்பமும் துன்பமும் அப்படிங்கிறதுனால அது பரவாயில்ல, ரெண்டு கலந்துருக்கு. இது இன்பமும் கிடைக்குது. ஆனா அதுல அந்த கேவலத்துல இன்பம் அப்படிங்கிறது சிறிதும் இல்லை. சரியா? அதுல இன்பம் சிறிதும் இல்லை, அதுல முழுவதும் துன்பம். இந்த சகலத்துல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்குது. அதனால இது மத்தியமமா இருக்குது. ஆனா அந்த சுத்தத்துல துன்பம்ங்கிறதே கிடையாது, முழுவதும் இன்பம் அப்படின்னு. ஒரு இதுல துன்பம் மட்டும்தான், இன்பமே அங்க கிடையாது. இன்னொரு எண்டுல
இன்பம் மட்டும்தான், அதுல துன்பமே கிடையாது. அதுக்கு இடைப்பட்டதுதான் இந்த சகலம். அதுல துன்பமும் இருக்குது, இன்பமும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உரு நிலை அழிய வரும் பொழுது, இந்த உரு சரியா, இது அழிய வரும் பொழுது, இந்த கருவிகள் நம்மளை விட்டு நீங்கும் பொழுது, அப்ப அதை என்ன சொல்றோம், இறப்பு அப்படின்னு சொல்றோம். சரியா, இந்த கருவிகள் நீங்கும் பொழுது இறப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இறப்புனா எத்தனை கருவிகள் நீங்கும் அப்படின்னா, தூலபூதம், சரியா, அந்த தூலபூதம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதமும் ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள், இந்த 15 நம்மளை விட்டு நீங்கிட்டால் நமக்கு என்னது, இறப்பு. ஒரு ஆன்மா கூட இந்த 15 வந்து சேர்ந்து விட்டால் அது நமக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நீங்கிட்டால் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, பஞ்சபூதமும் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நீங்கிருச்சுன்னா எப்படி, நமக்கு இப்ப கண்ணு இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. சரியா, அப்ப இதெல்லாம் போயிருமா, இந்த கை கால் எல்லாம் தூர போயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது எல்லாம் உறுப்பு. சரியா, உறுப்புகள் நாம் நீங்குவதாக சொல்லவில்லை. அதனுடைய ஆற்றல், அது பொறி, நம்ம சொன்னோமா இல்லையா, அதனாலதான் அதை படிக்கும் பொழுது செவி என்கின்ற உறுப்பில் செவி என்கின்ற பொறி அப்படின்னு படிச்சோம். அதான் ஆற்றல். அப்ப அங்க சொல்லுவது அந்த ஆற்றல் தான் நீங்குது, அந்த உறுப்பு நீங்காது. உறுப்பு இந்த உடம்போட தான் இருக்கும். ஆற்றல் நீங்கிருச்சுன்னா நம்ம இறக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஆற்றல் ஒரு ஆன்மா கூட சேர்ந்துருச்சுன்னா, இந்த 15 ஆற்றலும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதுதான் அதான் வேறுபாடு, அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் அதுதான் சொல்றோம். சரியா, அப்ப இந்த உடம்பு தான் போகுமே தவிர அந்த ஆன்மா போகாது. சரியா, ஆன்மா எப்பொழுதும் நித்தப்பொருள். இந்த 15 கருவிகள் தான் அந்த ஆற்றலை இழக்கும், அது இறப்பு. அந்த ஆன்மா கூட 15 கருவிகள் சேரும் பொழுது அது பிறப்பாக பெறப்படுது. அதான் இந்த கருவிகள் நம்ம விட்டு நீங்கும் போது இறப்பு. எல்லா கருவியும் கிடையாது. சரியா, சங்காரம் கிடையாது. நமக்கு சங்காரத்துலதான் எல்லாம் நீங்கக்கூடியது. இந்த இது சங்காரம் சொல்லல. சரியா, இறப்பு அப்படிங்கிறது அது ஒரு நிலை. அழிய வரும் பொழுது அடுத்த பிறவிக்கு அது நமக்கு வந்துருது, வித்தாக இருந்துக்கிடுது. சரியா, அந்த சூக்கும உடலோட இருக்கு. அப்போ அடுத்து வேறுபாடு, இட வேறுபாடு, அறிவு வேறுபாடு. சரியா, அப்படி இருக்குது. அப்போ இந்த வேறுபாடோட பிறக்கிறோம். என்ன வேறுபாடுலாம் அப்படின்னா, இட வேறுபாடு, உடம்பு வேறுபாடு, அதான் இப்ப பார்க்கிறோம். அடுத்து இட வேறுபாடு, அறிவு வேறுபாடு, அதான் வாரியர். சரியா, வரியார் பன்னகம், வரியார் பன்னகம் அப்படின்னா, பன்னகம்னா பாம்பு, பாம்பு சட்டையை உரிக்கிறது போல. சரியா, வரிகளை உடைய அந்த பாம்பு, அதான் வரியர், வரியார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சட்டைகளை உரிச்சாச்சுன்னா அதுக்கு உள்ள இன்னொரு சட்டை இருக்கும், அதுக்கு உள்ள இன்னொரு சட்டை இருக்கும். ஆனா நம்ம இப்ப மனுஷனா இருந்து அடுத்த பிறவில இன்னொரு மனுஷனா பிறக்க மாட்டோம். மனுஷனா பிறப்பமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. அதனால வேறொரு இடத்துலதான் போய் பிறப்போம். அதான் கோழியில இருந்து அந்த முட்டை வந்து முட்டையில இருந்து மறுபடியும் குஞ்சா மாறுது. அதான் இந்த இட வேறுபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கனவு படர் வகை, அதான் அறிவு வேறுபாடு. சரியா, கனவு என்பது அறிவு வேறுபாடை குறிக்கக்கூடியது. அந்த 10 கருவி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அறிவு மங்கும், அது சேரும் பொழுது கூடுது. சரி, அப்ப அந்த கருவிகள் அதிகமாக அதிகமாக அறிவு கூடும், அது குறைய குறைய அறிவு குறையும் அப்படின்னு சொல்றோம். சரியா, முன்னம் பகர வரும் கலாதி நிலை பரவிய சூக்குமமாம் தன் உருவில் அணைந்து பயன் அருந்தி. அப்ப முன்பு சொல்லப்பட்ட இந்த கலாதி தத்துவங்களோடு கூடிய அந்த சூக்கும சரீரத்தோடு இந்த புரியட்ட சரீரத்தோடு சொர்க்க நரகங்களை பொருந்தி தன் உருவில் அணைந்து, எதை அணைந்து அப்படின்னா சொர்க்க நரகங்களை அடையும். சரியா, அப்ப அந்த சூக்கும தேகத்தோட சொர்க்க நரகத்துக்கு போகும்போது அங்க வேற சட்டையை மாட்டிக்கிடும். எல்லா பக்கமும் சூக்கும தேகத்தோட போய் அந்தந்த உலகத்துக்கு தகுந்தாக்குல அந்தந்த சட்டையை மாட்டிக்கொள்ளும். மாட்டிக்கிட்டு அங்க என்ன பயன் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த பயனை என்ன பண்ணும், அனுபவிக்கும்.
சரியா? அனுபவிச்சு மீண்டும் என்ன பண்ணும்? நரகத்துக்கு போகணும்னா நரகத்துக்கு போகும், சொர்க்கத்துக்கு போகணும்னா சொர்க்கத்துக்கு போகும். போயிட்டு பின் அருந்தி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அரண் அருளால், அதுக்கு அடுத்து யாருடைய அருள் வேணும்? பெருமானுடைய அருள் வேணும். பெருமானுடைய அருள் இல்ல அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. அதுவும் திரு அருள் இருக்கணும். சரியா? பெருமானுடைய அருள் நினைச்சா மட்டும்தான் நமக்கு எங்க போனாலும், சொர்க்கத்துக்கு போனாலும் போக முடியும், நரகத்துக்கு போனாலும் போக முடியும். போயிட்டு மறுபடியும் எங்க வர முடியும்? இந்த பூலோகத்துக்கு வர முடியும். அப்ப அதைத்தான் நமக்கு மணிவாசகர் சொல்றாரு. மாவடு வகிரன்ன கன்னி வங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் அப்படின்னு அடைக்கல 10ல 8வது பாட்டுல சொல்றாரு. நீ எங்கனாலும் போடுப்பா, சரியா? கும்பியில போடுவியா? கும்பின்னா ஒரு நரகம், நரகத்துல போடுவியா? போடு. உன்னுடைய மலரடி கீழே வைப்பியா? வை. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி குலைத்த 10லயும் சொல்றாரு. ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நீ என்ன பண்ணுவ? இங்க எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சரியா? அதிகாரம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. அதனால நீ காயத்துல இடுவாயா? காயம்னா உடம்பு, உடம்புக்குள்ள வைப்பாயா? இல்ல உன்னுடைய கழல் கீழ் வைப்பாயா கண்ணுதலே, நெற்றிக்கண்ணை உடையவனே அப்படின்னு அங்கேயும் சொல்றாரு. அது குலைத்த 10ல சொல்றாரு, சரியா? அதே மாதிரி எது கொடுத்தாலும் பெருமான் இப்ப நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் சரி, நரகத்துக்கு அனுப்பினாலும் சரி, எது கொடுத்தாலும் இது அவனுடைய செயல் அல்லவா? அதனாலதான் மணிவாசகர் சதகத்துல சொல்றாரு, மெய் உணர்தல்ல நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு நரகத்தை தந்தாலும் அதுதான் எனக்கு நன்மை அப்படின்னா நான் அதை சத்தம் கட்டாம தான் வாங்கிக்கிடணுமே தவிர நீ என்னைய நரகத்துல கொண்டு போட்ட அப்படின்லாம் கேட்க முடியாது. நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் நம்மளை பார்த்து பார்த்து செய்கின்றான். நரகத்துக்குள்ள போட்டாலும் அது நமக்கு நன்மை, நம்மளுடைய நலன் கருதிதான் நன்மையை தருகிறான். அந்த நரகத்துல போடுறான். ஏன் அந்த நரகத்துல போடுறான்? நமக்கு என்ன நன்மை அப்படின்னா அதுவும் ஒரு மருந்து. நம்ம வினைக்கு அது ஒரு மருந்து. அதையும் என்ன பண்ணணும்? அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அந்த நோய் தீர்ந்துரும் அடுத்த இடத்துல உள்ள நோய்க்கு, சரியா? அப்ப நோய்களை குணமாக்குவதுதான் அவனுடைய குணமே தவிர நம்மளை தண்டிப்பது அவனுடைய குணம் அல்ல. அடுத்து குலைத்த 10லயே அதே மாதிரி சொல்றாரு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு சொல்றாரு. எது செஞ்சாலும் அது நன்மைக்காக தான். பிழை நான் செய்யறேன், நீ பிழை செய்யல. என்னை பிழை செய்ய வச்சு என்ன பண்ற? திருத்துற, சரியா? கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி என்னை முக்திக்கு அழைத்து செல்கின்றாயே தவிர என்ன செய்யல? பிழை செய்யல. நீ பிழை செய்யல, என்னை திருத்துற அப்படின்னு சொல்றாரு. அதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுள் எங்க நம்மளை வச்சிருந்தாலும் அது எதுக்காக தான் வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய நன்மை கருதி தான் வச்சிருக்கிறாரே தவிர நம்மளை என்ன பண்ணல? துன்பப்படுத்தவே இல்லை. அவர் எதுலையுமே நம்மளை துன்பப்படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு, சரியா? இது எல்லாம் தரையின், சரியா? மறுபடியும் என்ன பண்றோம்? அங்க இருந்து பிறந்து அரண் அருளால் தரையில், அதான் அந்த பூமிக்கு வர்றது, சரியா? தரையின் இடை வரும் என்று சாற்றும் நூலே. இது எது சொல்லுது அப்படின்னா ஆகமங்க நூல்கள் சொல்லுது. அப்ப தரைக்கு வரணும் அப்படின்னா அங்க ஒண்ணு சொர்க்கத்திலேயோ இல்லையோ நரகத்திலேயோ இருந்து வரவே இல்லையா? அதுக்கு இடையில என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பஞ்சாக்கினி வித்தை அப்படின்னு இருக்கு, சரியா? அப்ப அது மேல் உலகம். ஒண்ணு மேல் உலகம் இல்லைன்னா நரகம். எங்க இருந்தாலும் சரி, சொர்க்க நரகத்துல இருந்து அடுத்த இடம் அப்படின்னா மேகமண்டலம், சரியா? 2வது மேகமண்டலம், 3வது நிலத்துல வர்றோம், 4வது தந்தை, 5வது தாய் வயிறு. இப்படின்னு இந்த 5 இடத்துல இருந்துதான் கருவு மூலம் வெளியில வர்றோம், தாய் வயிற்றுல இருந்து வெளியில வர்றோம். அதான் பஞ்சாக்கினி வித்தை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்த பிறவிகளை சொல்றார், சரியா? எப்படி எல்லாம் பிறக்கிறோம் அப்படின்னு. இந்த பிறவி பேதங்கள் அப்படின்னு எப்படி அப்படிங்கிறத 47வது பாடல்ல சொல்றாரு. இதனுடைய தொடர்ச்சி எல்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்புல இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த அரிய சிந்தனைகளை எல்லாம் பெருமான் சொன்ன
ஆகமங்கள்ல சொன்ன சிந்தனைகளை நமக்கு உமாபதி சிவமையா நமக்கு எடுத்து சொல்லிய இந்த சாத்திர நூல்கள்ல இருந்து அடியனுடைய குருநாதர் சொல்லி தந்ததுல இருந்து அடியன் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமசிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா.